அனைவருக்கும் வணக்கம். படப்பை ஏ ஜெகதீசன் பேசுகிறேன். இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை டச் பண்ணு. கடவுளுக்கு மரியாதை தலைப்பு. ஒரு வெளியூருக்கு போயிருந்தார். அங்கே அழகான ஆண்டவன் சிலையை ஒன்று வாங்கி கொண்டு வந்தார். வீட்டுக்கு வந்ததும் வீட்டு முன்புறத்தில் சின்னதாக ஒரு கோயில் மாதிரி கட்டினார். கட்டிட்டு அது உள்ளே அதை வச்சிட்டார். வச்சுட்டு என்ன பண்ணார்னா, அதுக்கு முன்னாடி போய் நின்று வழிபாடு செய்ய ஆரம்பிச்சிட்டார். அது ஒரு பழக்கமாகவே வச்சுக்கினார். கொஞ்ச நாள் ஆச்சு. அக்கம் பக்கத்தில் இருந்தவங்கலாம் வந்து சாமி கும்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு நாள் இறைவனுடைய விக்கிரத்தை எடுத்து தொடச்சிக்கிட்டு இருக்காரு. சுத்தம் பண்ணுறது கை தவறி கீழே வந்துடுச்சு. எடுத்து பார்த்தா ஒரு கை உடஞ்சி போச்சு. அடாடா, ஒரு கை உடஞ்சி போச்சு. ரொம்ப கஷ்டப்பட்டார். அதுக்கப்புறம் என்ன பண்ணார்? சரி, என்ன பண்ணுறது? தூக்கி எட்ட போட்டார். அதே ஊருக்கு போனார். அதே சிலையை வாங்கிட்டு வந்தார். அதே இடத்துல வச்சார். முன்ன மாதிரியே எதிர்க்கு போய் நின்று வழிபாடு செய்ய ஆரம்பித்தார். ஆனால் தூக்கி போட்ட சிலையை அவர் கண்டுக்கவே இல்லை. இது ஒரு பக்தி. அடுத்தது அர்ச்சகர்களுக்கு சொல்ல போகிறேன். இது நடந்த கதை. ஒரு ஊரில் ஒரு கோயில். அந்த கோயிலில் ஒரு அர்ச்சகர். அங்கே என்ன பழக்கம்னா, தினந்தோறும் ராத்திரியில் இறைவனுடைய விக்கிரத்தை எடுத்து படுக்கையில் சயனிக்க வைக்கிறது. இப்படி ஒரு நாள் எடுத்து மெதுவாக வந்துங்கிறார். கால் தவறி கீழே வந்துட்டார். சிலை கீழே வந்துச்சு. அவர் காலில் எதுவும் அடிபடல. விக்கிரத்தில் வந்து ஒரு கை உடஞ்சி போச்சு. உடனே அங்கே பக்கத்தில் இருந்தவங்கலாம், உடஞ்ச விக்கிரத்தை வச்சு சாமி கும்பிடக்கூடாது, நீ போயிட்டு புதுசாக ஒன்று வாங்கிட்டு வா. இவர் யோசனை பண்ணார். பக்கத்தில் ஒரு பெரியவர் ஒருத்தர் இருந்தார். அவரை போய் கேட்கலாம் யோசனை. நேராக அவர்கிட்ட போகிறாரு. நடந்த கதையெல்லாம் சொல்கிறாரு. ஐயா, இது என்ன செய்யலான்றார். அதுக்கு அந்த பெரியவர் என்ன சொன்னாருன்னா, உன் வீட்டு மறுப்பிள்ளைக்கு ஒரு கை உடஞ்சி போச்சுன்னா அவனை தூக்கி போயிட்டு கங்கையில் போட்டு அதுக்கப்புறம் அந்த பொண்ணுக்கு இன்னொரு கல்யாணம் பண்ணுவியா? யோசிக்க ஆரம்பித்தான். உன்னுடைய விருந்தினர், உன்னுடைய உறவினர்களுக்கு என்ன செய்வியோ அதை செய். அப்படின்னா என்னங்க, சிதைந்த சிலையை சரி செய்து வழிபாடு செய். அதுதான் தெளிவோடு போனான். அந்த பெரியவர் யாரான்னா ராமகிருஷ்ண பரமஹம்சர். அவர் மேலும் சொல்கிறாரு, உருவமில்லாத இறைவனுக்கு உருவத்தை உண்டு பண்ணி அதற்கு மரியாதை கொடுக்கின்ற மனிதன் அந்த சிலையின் ஒரு கை உடைந்து போகின்ற பொழுது மரியாதை குறைத்துக் கொள்கிறார். அப்படி என்றால் இறை இறை இறையன்பு, இறை அருள் அந்த சிலையின் ஒடிந்த கையில் தான் இருக்கிறதா? இதுதான் கேள்வி. தன்னையே தடுமாறி வேறொரு இடத்தில் தேடுகின்ற மனிதனுக்கு இதெல்லாம் இயல்புதான். அப்படித்தாங்க ஒருத்தன் கட்டு போட்டுன்னு வந்தான். கை உடஞ்சி கழுத்தில் மாட்டின்னு வந்தான். பக்கத்தில் இருந்தவர் கேட்டார், என்னடா இதுன்னு. ஒரு கை உடஞ்சி போன சிலையை தரேன், அதனுடைய பலன் தான் இதுன்னா. அப்படின்னா இறைவன் கொடுத்த தண்டனையாடானார். இல்லை, போலீஸ் கொடுத்த தண்டனை. நன்றி, வணக்கம்.